ஷே விஷ்ணு யமதர்ம இல்லை கேட்டுக்கோப்பா, கோர்ட்ஸில் நீதிமன்றத்தில் கேட்டுக்குப்பா. இந்த கொடியை தூக்கி பூமி விவசாயத்தை அழிச்சிட்டு ஓடுதான். அழிக்கணும். காலையில் இருந்துச்சு இப்போ 10 மணிக்கு போய் மாவட்டத்தில் உட்காந்து இதை இவ்வளோ வண்டி வாங்கியிருக்கியா, இவ்வளோ வண்டி கையெழுத்து போடுதேன், இவ்வளோ சொத்து விவசாயத்தை அழிக்க போறியா, அதை கையெழுத்து போடுதேன். நாங்கள் தாசில்தார், விஓ, கலெக்டர் எல்லாத்தையும் கையெழுத்து போட சொல்லுவோம். நீ அழி. எப்பா நிர்வாகமாப்பா, நிர்வாகமா? இது நிர்வாகமா? எப்பா பூமியில் அசிங்கம் பண்ணுறதை கண்டுபிடிக்கிறது யார்? இப்போ கவர்மெண்ட் வச்சு நடத்துதான். பூமியில் அத்தனை அசிங்கம் பண்ணுதான். கணக்கு கைலாசந்து விடுதோம். இதுவே நீங்கள் எடுக்கலைன்னா இப்போ என்னப்பா அர்த்தம்? நீதிமன்றம் கோர்ட்டில் இப்போ உங்கள் மூளையை கசக்கி வச்சுருக்கான் அரசியல்வாதி. ஒரு நாளைக்கு நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணும் 500 கேஸு, 100 கேஸு, 50 கேஸு அந்த கண்ணால் பார்த்து மூளையை கசக்கி 2 கை கால் அந்த பேப்பரை மடக்கி போட்டு பேப்பரை படித்து கசக்கி புழிஞ்சி நீ என்ன சாப்பிடுதா? சாப்பாட்டு உணவு என்னப்பா சாப்பிடுதா? இந்த கொஞ்சம் போல் குருவி சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவேன். சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணும் குருவி மாதிரி சாப்பிடுதா. அந்த சாப்பாட்டு உணவை மூளையில் ஏற்றி பாழாக்கி வச்சுருக்கான். நாக்கு, 2 கண், கை எல்லாமே சேலை இழந்து நீதிபதியை பூரா உட்காந்துருக்க கோர்ட்டில். எல்லாம் புரிஞ்சு பாருப்பா, படிச்சிருக்கீல்லப்பா. கோட்டார் ஆணும் புரிஞ்சு பார். உட்காந்து ஒரு சிந்தனை இந்த கணக்கு போட்டு அதுக்கப்புறம் இந்த கணக்கை திரை லோகத்தில் விட்ட கணக்கு, கைலாசத்தில் ஐயா போட்ட கணக்கை கொஞ்சம் திருப்பி பார். உட்காந்து 2 நிமிடமாக உட்காந்து பார். மூளைக்கு வேலை கொடுக்கான், 2 கைக்கு வேலை கொடுக்கான், கண்ணுக்கு வேலை கொடுக்கான், நாக்குக்கு வேலை கொடுக்கான். அரசியல்வாதி கூத்தடிச்சது கூத்தடிக்கான், மேலே அடிக்கான், பிபி ஊதான், சிங்கி தட்டி தான். அதுக்கு தான் இராணுவ வானர படம் வந்துச்சுன்னா சுத்தமாயிரும், பூமி சுத்தமாயிரும். ஓடுவான் ஓட்டம், அந்த தண்டனை வரும். உள்ளே பார்ப்பான், தோண்டி பார்ப்பான் கணக்கு போட்டதை. ஐயோ இராணுவ வானர படம் வந்துருச்சு, இந்த தண்டனை போட்டிருக்காரு கடவுள், அப்போ தான் தோண்டி பார்ப்பான். அப்போ உங்களால் முடியுதாப்பா? கோட்டார் ஆணு பெண்ணும் நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான இருக்கா வீட்டில் வீடு வாசலில் இருக்கிற குடும்பத்தார் நீங்கள் கோர்ட்டில் நீதிபதி ஆணும் பெண்ணும். எத்தனையோ பெண்ணு நீதிபதி பூரா புழப்பத்தில் உட்காந்துருக்கு. வீட்டில் போய் சாப்பிடுங்க, 2 ஒத்த தோசையை போட ஒரு எந்த நைட்டு டிஃபன் பெண்ணு. ஆணு என்னத்தையோ சாப்பாடு வீட்டில் மனைவி வச்சா சாப்பாடு போவாது உள்ள. அவ்வளோ பெரிய சேட்டை அந்த மூளை சிந்தனையில் ஏற்றி வச்சுட்டு தான் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போய் நிம்மதியான பிள்ளைகளோட வீட்டு குடும்பத்தில் உட்காந்துருக்கீங்க. இருக்கா இல்லையாப்பா? சாமிப்பா படைக்கிறது கடவுள் படைக்கார். உங்களை சுத்தமாக தூயமாக இந்த நிர்வாகத்தை பார்க்குறதுக்கு பகவான் ஆண்டவன் கொடுத்தார். அதை பூரா உங்களையும் கெமிக்கல் ஆல்கால் மாதிரி கலந்து உட்கார வச்சுட்டான். நீதிபதியை பூரா எல்லாமே ஜட்ஜி கோட்டார் ஆணு வேணும் கீழே வழக்காட்டத்தை பூரா விட்டு பாழாக்கி. இதுக்கு தீர்மானம் வரணும், தீர்ப்பு வரணும், தீர்மானம் வரணும், தீர்ப்பு கிடைக்கணும். அதுதான் நீதி நியாயம் கேட்குறவன் வீட்டில் போய் கண்ணீர் கூத்தலமாக இருக்கான். நீங்கள் எப்படிப்பா இருக்க முடியும்? ஒரு கேஸு நடக்க அப்படின்னா அந்த கேஸை பார்த்துட்டு கீழே வழக்கறிஞர் இப்படி கேட்டு வாங்குதாங்களே அப்படின்னு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். இப்போ ஈஸ்வரன் மகனை உள்ளே வந்து நிற்கல, ஜட்ஜி கோட்டாருக்கு மனம் இல்லை. கடவுளுடைய குடும்பம் வந்து நிற்கி நம்ம என்ன பதில் சொல்ல? கீழே வாதாட்டங்கள், அரசியல்வாதி ஆட்டத்தில் நிற்கான். அந்த மனசில் ஓடுது சிவில் கேஸில் சர்ச்சி கோட்டாருக்கு தெரியுமா இல்லையா? நீதிமன்றம் சிலிவுத்துலேயும் ஓடுது. ஐயோ குடும்பம் வந்து நின்று கேள்வியாக்கு. குடும்பத்தார் உழைச்சத கணக்கு, உழைச்சத பூமியில் எத்தனையோ மக்களுக்கு பூமி கொடுத்துருக்காரு கடவுள். இதை பூரா பிடிங்கிட்டீங்க. இதை அநியாயப்பட்டு அந்த நீதி நியாயத்தை போராடுதார். குடும்பமே போராடுது நீதிமன்ற கோர்ட்டில். இது உலக நாடே கொடுக்கணும் கணக்கு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரை கொடுக்கணும், ஊடாளப்பட்ட மாநிலத்தில் கொடுக்கணும். இப்போ என்ன செய்ய அப்படிங்கிற கணக்கில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய தப்பு செய்தான் ஒரு மொட்டையும் பேப்பரை அச்சை அடித்து விளையாட்டு, பெரிய விளையாண்டு பூரா சிட்டி கிராமத்தில் ஏகப்பட்ட பில்டிங்கு கெட்டடமாக போட்டு ஒரு பக்கம் கெட்டடம் ஏற்றுனா ஒரு பக்கம் இறக்கம் இருந்தால் என்ன செய்யும்? பூமி எப்படி தாங்கும்? பூமி அந்த சுண்ணாம்பு பார் வெடிக்கும், நிற்காது, பாரம் நிற்காது. இவனுக்கு என்ன தெரியும்? மானிட பே வந்து இந்த பேருக்கு சிட்டி கிராமத்தில் லட்ச கோடி வச்சுக்கிட்டு இங்கே போடவா அங்கே போடவா? என்னப்பா கொஞ்சமாவது இறங்கி பார்த்து சுத்தமாக பூமியை, விவசாய பூமியை பார்க்குறது யார்? காவல்துறை தான் கொடுத்தது. இந்த காவல்துறைக்கு எத்தனை செக்ஷன் பிரிவில் கொடுத்துட்டான் அரசியல்வாதி. அதைத்தான் பார்க்க விட்டுட்டான். விவசாயத்தை அழிக்கிறதுக்கு இந்த பேப்பரை விட்டு அழித்து நாசம் பண்ணுங்கிற கணக்கில் வந்துருச்சு. இப்போயாவது புரிஞ்சு பாருப்பா. கோட்டார் ஆணும் பெண்ணும் உங்களெல்லாம் குழப்பி தானே வச்சுருக்கான், மூளையை குழப்பி வச்சுருக்கான். ஒரு நாளைக்கு 100 கேஸ் 50 கேஸை பார்க்கணும். அந்த கேஸை அதுக்கு என்ன விடை? அந்த விடை இன்னும் வரல. அந்த விடை வர்றது கடவுளால் தான் முடியும். இவனுக்கு தக்க தண்டனை இவனுக்கு, இவனுக்கு தக்க தண்டனை இவனுக்கு. அதுதான் கணக்கு.
புரிஞ்சுக்கப்பா. கோச்சார் ஆணு பெண்ணு புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜி ஐயா இன்னைக்கு கணக்கு எழுதிட்டார். இந்த கணக்கு எழுதிட்டார். ஐயா ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. 4 நாளைக்கு வருவார், 5 நாளைக்கு வருவார். ஐயா ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டாமா? அவரை தேடி வர வேண்டாமா? அவரை கையெடுத்து கும்பிட வேண்டாமா? அரசியல்வாதிக்கு எதுக்கு நீ பயப்படணும்? ஜட்ஜி கோச்சார் ஆணு பெண்ணு எதுக்கு பயப்படணும்? இது தனி செக்ஷன் பிரிவு. நீதிமன்ற கோர்ட்டு தப்புக்கு தண்டனை கொடுக்குற பிரிவு. கடவுள் வச்ச கட்டளை, கடவுள் இட்ட கட்டளை, நீதிமான் இட்ட கட்டளை, நீதி அரசர் இட்ட கட்டளை. தர்மத்தை அழிச்சு வச்சிருக்கான். கேடுகட்ட பாவம் வாயில்லாத ஜீவன்கள் பூரா தவிக்கிப்பா. சாப்பாட்டு உணவு இல்லாமல் இவன் 2 பேரும் 3 வேளைக்கு நக்கு 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 நக்கி அப்படியே பொண்டாட்டி மார்கிட்ட காலை மேலே அப்படி தூக்கி போட்டு நாய்க்குட்டி எப்படி ஒரு சோறை பார்த்ததும் வண்டியை பார்த்து காலை தூக்கி மோண்டு போகுது, அந்த மாதிரி இந்த பேர் மோண்டு போயிடுவான். கேடுகட்ட பேக அது வாயிலாத ஜீவன். எதுக்கு? அது நீர். அது அப்படி காலை தூக்கி அது இருந்தால் தான் அதுக்கு அந்த நீர் கழிப்புக்கு அதுக்கு சந்தோஷம். வாயில்லாத ஜீவன்களுக்கு. இவனுக்கு என்ன அறிவு இருக்குது? இவன் அறிவு இருந்து அறிவு கொடுத்தும் சேலை இழந்துருக்கான். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா.